உலகின் உச்சி, மனிதன் தொடத் துடிக்கும் வானத்தின் எல்லை, மவுண்ட் எவரெஸ்ட். நேபாளம் மற்றும் சீனாவின் எல்லையில் சுமார் 8848 மீட்டர் உயரத்தில் கம்பீரமாக நிற்கிறது இந்த மாபெரும் பனிமலை. நேபாள மக்கள் இதை சாகர் மாதா என்கிறார்கள். திபெத்தியர்களுக்கோ இது சோமோலுங்மா, அதாவது உலகின் தாய். 1852ஆம் ஆண்டு இந்திய கணிதவியலாளர் ராதாநாத் சிக்தர்தான் இந்த மலைதான் உலகின் உசத்தியானது என்பதை முதலில் உலகுக்குச் சொன்னார். ஆனால் இதை ஏறுவது அத்தனை எளிதல்ல. எலும்பை உறைய வைக்கும் குளிர், மூச்சுவிடக்கூட காற்றற்ற சூழல், எந்நேரமும் தாக்க காத்திருக்கும் பனிச்சரிவு. இத்தனை தடைகளையும் தாண்டி 1953இல் எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங் நோர்கேயும் முதலில் அந்த சிகரத்தை முத்தமிட்டனர். அது ஒரு வரலாற்று தருணம். இன்று ஆயிரக்கணக்கானோர் எவரெஸ்டை அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த மலையின் மர்மமும் கம்பீரமும் குறையவே இல்லை. எவரெஸ்ட் வெறும் கல்லும் பனியும் கொண்ட மலை அல்ல, அது மனித உறுதியின் அடையாளம். முயற்சி இருந்தால் எட்ட முடியாத உயரமும் இந்த உலகில் இல்லை.